வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைக்கு ஆழ்வாரமான நாள், எல்லோரும் வேலைக்கு போகிற நாள். நாங்கள் செய்திகளுக்கு வரும் முன்பாக இன்றைய நாளில் ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டும். அத்துடன் விடியத்து வருவோம். இன்று ஒரு குறள். இன்றைக்கு நாங்கள் விருந்தோம்பலை பற்றி தான் பார்த்துருக்கிறோம். இன்றைக்கு இறுதி குறளாக இருக்கிறது நினைக்கிறேன். அதில் பார்ப்போம். மோப்ப குளையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குளையும் விருந்து. அனிச்சம் பூ, அனிச்சம் மோப்பம் குளையும் அனிச்சம். அனிச்சம் என்று சொல்கிறது ஒரு பூ. இந்த அனிச்சம் பூ என்று சொல்கிறது இது இப்படி மணந்தால் முகந்தவுடன் யாரும் எடுத்து முகந்தால் உடனே அப்படியே வாடிவிடும். அதுக்கு புரியாது, அப்படியே வாடிவிடும். ஆகையினால் மோப்பம் குளையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்க குளையும் விருந்து. அப்போ அந்த அனிச்சம் பூ முகந்தோன்னு வாடுறது போல, அதுபோல சற்று முகங்கோணி வரவேற்றாலே விருந்தினர்கள் வாடிவிடுவார்கள். வார விருந்தினர்களை சற்று சரி வாங்கோ என்றால் வார விருந்தினர்கள் முகம் கோணி விடுவார்கள். ஐயோ கொண்டுட்டு வாங்க வாங்க வாங்க, ஐயோ உங்களை நேச்சொன்னுதான் உங்களை கட்டவுளை உலகம் கண்டு வாங்க கொண்டு சந்தோஷமாக விட்டு அவர்களும் உற்சாகமாக போவார்கள். இது விருந்தினர்கள் வருகின்ற போது நின்றுட்டு என்னடா அவங்க வராங்க, சரி சரி வாங்கோ வந்துட்டீர் வாங்கோ என்று சொன்னால் அவர்களுடைய முகம் கோணிவிடும். ஆகினால் அது ஒழுங்கான விருந்தோம்பலாக இருக்க முடியாது என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் செய்திகளுக்கு வருவோம். இப்போ இந்த மாவீரர் வாரம் என்று சொல்லி நடந்து கொண்டிருக்கு. வருகிற 27ஆம் தேதி மாவீரர் நாள் வருகிறது. மழையும் பொழிந்து கொண்டிருக்கிறது. மழை வெள்ளத்துக்குள் தான் மாவீரர் நாள் நடப்பதும் எங்களுக்கு தெரிந்தபடியும். ஆகையினால் இப்பொழுது மாவீரர்களுடைய பெற்றோர்கள் அங்கங்கே ஒவ்வொரு தமிழர் பகுதிகளில் கௌரவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மற்றது மாவீரர் நாளுக்குரிய வாரமாக அனுஷ்டிக்கிறார்கள். அதுக்குரிய நாளாக 27ஆம் தேதி இப்போ அதுக்கான அலங்காரங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படியான ஆயத்தங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி எல்லாம் அந்த மாவீரர் நாள் மிக உணர்வுபூர்வமாக எழுச்சியாக தமிழர் பகுதிகளில் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. பார்ப்போம் 27ஆம் தேதி எந்த அளவுக்கு அது சிறப்பாக கொண்டாடும் என்று நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றது இலங்கையில் இன்றைக்கு ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொன்னால் 10 பேருக்கு ஒத்தியதாக மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. 10 பேருக்குன்னு இருக்கிறது. 10 பேருக்கு அடிச்சு விட்டாங்க மரண தண்டனை. சரி, அது இங்கே இலங்கையினுடைய எம்பிலிப்பட்டிய பகுதியிலே உயர் நீதிமன்றத்தில் நடந்திருக்குது. வழக்கு தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு. நல்ல தீர்ப்பு தான். ஆனால் அது என்னத்துக்காகன்னு சொன்னால், அது 2011ஆம் ஆண்டு 10 பேரும் என்ன செய்திருக்கிறாங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து ஒரு படுகொலை செய்திருக்கிறாங்க. ஒருவருடைய உயிரை தொலைச்சிருக்கிறார்கள், படுகொலை செய்திருக்கிறார்கள். இதில் அதுவும் ஒரு ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால், 3 பெண்களும் மிச்சம் 7 ஆண்களும் என்று சொல்லப்படுகிறது. இவ்வளவு கிட்ட தான் இந்த சம உரிமை கேட்குறது. நாங்களும் கொலை செய்ய கொண்டு போட்டிருக்கிறோம். 7 ஆண்களோடு சேர்ந்து 3 பெண்களும் சேர்ந்து அவரை கொலை செய்திருக்கிறார்கள். இப்போ அவர்களுக்கு உயர் நீதிமன்றம் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் மரண தண்டனை விதிக்கப்பட்டாலும் எங்களுடைய நாட்டிலே மரண தண்டனைகள் நிறைவேற்றப்படுவதில்லை. அவர்கள் ஆயுள் முழுக்க வைத்து கொண்டிருப்பார்கள். அதுதான் நடக்கிறது. ஆனால் இப்பொழுது இந்த மரண தண்டனையை கொண்டு வர வேண்டும், நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் அரசியல் பிரச்சனையாக கதைத்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கான ஆலோசனைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உண்மையிலே சட்டங்கள் சரியாக செயல்படுவது இறுக்கமாக இருந்தால்தான், தண்டனைகளும் இறுக்கமாக இருந்தால் தான் இப்படியான குற்ற செயல்களும் குறையும். பார்ப்போம், அது நடந்தால் நல்லது என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம். ரைட். அடுத்தது, இன்றைக்கு எங்களுடைய கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் ஒருவர் போதைப்பொருளுடன் அகப்பட்டிருக்கிறேன். இந்த போதைப்பொருள் அகப்படுற என்று சொன்னால் நெடுகத்தான் நடந்து கொண்டு இருக்குது. பிடிச்சி கொண்டு தான் இருக்கிறாங்க. இவங்களும் கொண்டு வந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இவங்களை எங்கே கிடந்து வாராங்கன்றே தெரியல. இவங்களுக்கு நாட்டில் இந்த இடம் பிடிக்கிறாங்கன்ற ஒரு பயபக்தி கூட இல்லாமல் சூக்கேஸோட வாராங்களே. இப்போ என்னென்று பயம் இல்லாமல் வராங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கோ. பிடிக்கிறாங்கன்னு தெரியுது, இதுக்குள்ளே போனால் அகப்படணும்னு தெரியுது. இப்போ அரசாங்கம் என்னென்று தெரியுது. அரசாங்கம் இவ்வாறான போலீஸாருக்கே வேலை இல்லாமல் பண்ணி வச்சிருக்குது. அதில் தொடர்புடையவர்கள் அவர்களுக்கு உதவி செய்தவர்கள் 400 போலீஸ் அதிகாரிகளுக்கு மேலேயே வேலை இல்லாமல் பண்ணி வச்சிருக்கு இந்த அரசாங்கம். அப்படி இருக்க சுசுப்பியல் சுமார் சூக்கேஸோட வந்து கொண்டு வரலாமே. மலேசியா இளைஞர்கள் வந்திருக்கிறேன். இலங்கையில் வந்து இனி கிடக்க வேண்டியான உங்களுக்கு போய் கிடக்க வேண்டியானே, பெற்றோரும் இல்லை உறவுகளும் இல்லை ஒன்றும் இல்லாமல் இப்படியே படுத்து கிடக்க வேண்டிய அந்த அளவுக்கு நிலைமை வந்துட்டுது. ஆகையினாலே அதுவும் கொஞ்சம் இல்லை
கொண்டு வந்திருக்கிறார். சாக்லேட் ரெண்டு போட்டு கொண்டு வந்தாராம். சாக்லேட் ரெண்டு கொண்டு வர பிடிச்சி போட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் 5 கிலோ சாக்லேட் ரெண்டு கொண்டு வந்துருக்கிறார். அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு நான் சாக்லேட் இவ்வளோ கொண்டாடுறான் போட்டு சோதிச்சு பார்த்தா என்னென்னு சொன்னால் முழுக்க கொக்கைன் என்று சொல்கிற போதைப்பொருள். சரி மாட்டினாரா போண்டியான் இனி என்ன மாட்டி போட்டு அப்படியே போக வேண்டியான் நடந்தது. இனி செய்ய வேண்டியான். இனி என்ன செய்யறதுன்னு சொன்னால் போதைப்பொருள் பிடிச்சாச்சு. இனி உள்ளுக்கு இருக்க வேண்டிய மலேசியா இளைஞர்கள நிலைமையை யோசிச்சு பாருங்க. ஏன் இப்படி கொண்டாடுறீர்கள்? என்ன கோமாவில் இருக்கிறீர்களோ என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நாட்டில் இதுகளுக்கெல்லாம் என்ன செய்கிறன்றே தெரியல. ரைட். மற்ற பேருந்து கட்டணங்கள் செலுத்துகிற விடயங்கள், அந்த கார்டு மூலமாக செலுத்துறது, பண அட்டை மூலமாக வங்கி அட்டை மூலமாக செலுத்துகிற விடயம் பெறப்புதுன்னு சொன்னோம். அது வந்துட்டுது. கொஞ்சம் நேற்று முந்தின நாள் அங்கால துவங்கினது. இப்போ நாளைக்கு செவ்வாய்க்கிழமை இவர் எங்களுடைய பிமல் ரத்நாயக்க அமைச்சர் அவர்கள் இப்போ கொழும்பிலேருந்து வவுனியா கொழும்பு ரோட்டு இருக்குத்தானே அதில் துவங்கி வைக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இப்போ அது இனி கொண்டே காசை இனி ஒரு கரைச்சல் இல்லை. என்னென்னு சொன்னால் ஏடிஎம் கார்டு எடுத்து கொடுத்துட்டு இருக்கலாம். மிஷினில் போடைக்க பார்த்தா ரைட் மிஷினில் எவ்வளோ போடுறாங்கன்னு பார்த்துட்டு இருக்கலாம். இந்த மிச்ச காசு தெரியல 2 ரூபா தரான் விட்டுட்டார், 10 ரூபா தரான் விட்டுட்டார், ஐயோ 50 ரூபா தரான் விட்டார். சில பேர் டிக்கெட் எழுதி போட்டு தந்து விடுவார்கள். வச்சு கொள்ளுங்கோ இறங்கைக்க தாரமண்டு. இறங்கைக்க நாங்கள் நித்திர ஒன்றுட்டு ஒழும்பி அப்படியே இறங்கிடுவோம். மறந்தும் போடுவோம். மறந்ததான் இப்போ இந்தங்க நாங்கள் பிடிக்கிறது. சில பேர் அப்படியே வாங்காமல் தான் சில. ஆனால் சில நடத்துனர்கள் நேர்மையானவர்கள் அவர் தட்டி கேட்டு வருவார்கள். 6 காசு தரணும் டிக்கெட் எழுதி தந்தான் சொல்லுங்கொண்டுலாம் கேட்பார்கள். சில நடத்துனர்கள் அவர்களும் மறந்துடுவார்கள். அப்போ ஒன்றும் செய்கிறார். அப்போ அந்த கட்டத்தில் வரைக்கும் எல்லாம் சிக்கல். அந்த சிக்கலோடு எல்லாம் இதில் வராது. ஏன்னு சொன்னால் 15 ரூபா 15% பண்ணால் கூட அதில் வெட்டும். அப்படியே வெட்டக்கூடிய இருக்கும். எங்கள்கிட்ட வங்கியில் அந்த காசு வெட்டி இருக்கும். ஆகையினாலே அந்த பிரச்சனை மீறி எங்களுக்கு வராது. நல்ல ஒரு விஷயமாகத்தான் இது தென்படுது. ஆகையினாலே அது வரவேற்கத்தக்கபடி ஒன்று தான் சொல்லப்படுகிறோம். மற்ற இந்த ஓய்வு பெற்ற அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கான அந்த ஓய்வூதியம் நிப்பாட்டுன்னு சொல்லி ஒரு கதை வந்தது. நிப்பாட்டி போட்டோம்னு சொல்லியாச்சு. இப்போ அதுக்கு அரசாங்கம் என்ன செய்தோன்னு சொன்னால் அவர்களுக்கு ஒரு உதவித்தொகை பாவங்கள் என்று சொல்லி உதவித்தொகை வழங்கலாமோ ஒன்று யோசிக்கணுமாம். யோசித்து முடிவெடுக்கிறதுக்கான ஆயத்தங்கள் நடந்து கொண்டு இருக்காமன்னு சொன்னால் சரியில் தானே புல்லா நிப்பாட்டி விட்டா சரியில் ஒரு நிவாரணம் கொடுப்போம். இதையும் பார்க்க ஓய்வூதியத்தையே கொடுத்துக்கலாம் போடாக்குது இல்லையே. அப்போ சரி அவர் மனநோம் கூட ஆண்டுதோ கொடுக்குறாருலாம். எந்த அளவில் போய் நிற்குதுன்னு தெரியாது. பார்ப்போம். சரி இப்போ மற்றது சரி அந்த ஒரு அதை பார்ப்போம். மற்ற நுகையை கூட இப்போ ஆர்ப்பாட்டம் நடந்ததாண்டே கொஞ்சம் அது கொஞ்சம் வெற்றி அளிச்சிருக்கின்ற வைக்க ஒரு சந்தோஷமாக வெற்றி அளிச்சுட்டு போட்டு இப்போ அதை வச்சுக்கொண்டு இப்போ எல்லா கட்சிகளும் எல்லாம் சேர்ந்து இனி நாங்கள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் செய்வோம். இந்த அரசாங்கத்தை கரைப்போம். இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பத்தான் போகணும். நாங்கள் எல்லாரும் துவங்க வேண்டும். இப்போ வெளிக்கிட்டு நம்ம போல நடக்குது. வெளிக்கிட்டு எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. வெளிக்கிட்டு நம்ம வெளிக்கிட்டோம். இதுக்குள்ளே சைத்தையான்ற கட்சி தாங்கள் தனிச்சு தான் செய்ய போகிறோம். தனிச்சு இதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் செய்து நாங்களும் ஆர்ப்பாட்டம் செய்து இது எதுவும் செய்தால் தானே நாங்கள் ஆட்சிக்கு வரலாம். அதை இதை சொல்லி ஆனால் என்னத்தை சொல்லி என்ன செய்ய போகிறோம்ன்றதான் தெரியல. இப்போ என்னத்தை சொல்லி ஆர்ப்பாட்டம் செய்ய போகிறோம். போதையை ஒழிக்கிறார்கள் இவர்கள் சரியில்லை. இதெல்லாம் பொதுமக்களுக்கு கொடு வைக்கிற விஷயம் விடுங்க வீட்டுக்கு அனுப்புவோம்னு சொல்ல போகிறார்களோ அல்லது ஊழல்களை அழிக்க போகிறார்கள். ஊழல் செய்யலாம் கிடக்கு இந்த நாட்டில். அப்போ பொதுமக்களுக்கு அதில் பாதிக்கப்பட போயினோம். ஊழல் கொடுக்காம இருக்க மாட்டோம் மக்களும் அப்படின்னு சொல்ல போயிடுமோ. என்ன சொல்ல போயிடுமோன்னு தெரியல. என்னத்தை சொல்லி வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட இல்லைன்றது கொஞ்சம் இப்போ அடிப்படை பிரச்சனைகள் ஊழல்கள் போதைகள் என்று தான் சொல்லலாம். அதுதான் சொல்லலாம். பார்ப்போம் என்ன நடக்க போகுது. இத்தனை நாளைக்கு இந்த போராட்டம் தொடர்ந்து செய்ய போவதாக சொல்லியிருக்கணும். பார்ப்போம். இன்றைக்கு அனுரகுமார் திசாநாயக்காவுடைய எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கு இன்றைய பிறந்த நாள் என்று கொண்டாடுகிறார் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு எங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையில் ஒரு இலங்கையில் ஒரு ஜனாதிபதிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இணையதளம் வழியே குவிகிற ஒரு உண்மையிலே ஒரு ஜனாதிபதியாக இந்த ஜனாதிபதி திகழ்கிறார் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஒவ்வொரு இணையதளங்களிலும் அவருடைய படங்களை போட்டு அவருக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரைட். அதுதான் இன்றைக்கு அந்த நிகழ்வும் போய்கொண்டிருக்கு. மற்றது வடக்கில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. விடாது மழை பெய்யும் என வானிலை அறிக்கை தெரிவிக்கிறது. விடாது தொடர்ந்து மழை பெய்யும். இந்த மழை 100 மில்லிமீட்டர் அதிகமான மழை வாய்ப்பு இருக்குது. அதிக மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகையினால் மக்கள் விழிப்பாக இருங்கள் என்று சொல்லப்படுகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு செய்து கொள்கிறேன். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இந்த விடைபெற்றுக் கொள்வது உங்கள் முருகன். நன்றி.